எக்கடா வர சொல்லிவிட்டு போயிருப்பாங்க. எங்கிருந்து வந்த இப்ப என்ன மட்டும் தான் வர சொன்னான்னு பார்த்தா ஒன்னி வர சொல்லிவிட்டாளா? ஏய் என்ன நேத்தே சொல்லிவிட்டா அன்னைக்கு வான்னு. ஏடா ஒரு கோயில் இல்லை, 2 கோயில் இல்லை, 3 கோயில் கம்பத்தை பிடிங்கிட்டாங்க. என்ன இன்னைக்கு வர சொல்லிவிட்டு ஒன்னு எப்போ வர சொன்னா? நான் அவள் நேற்று கோயிலே பார்த்தேன்டா. சரி சரி, இப்போ 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? ஏழாயா முக்காடு போட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோ எங்க அக்கா வீட்டுக்கு 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 3 நாள் தூரம். அது 3 நாளா 7 நாளா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளவு தூரமா இருந்தானா நான் பைக் எடுத்து முறுக்கிட்டு கூட வந்துருவோம். வருவேன். யோ இப்பதான் நீ தள்ளி நிக்கினியா? தூரம்னா நீ அந்த தூரம் நினைச்சுக்கிட்டியா? என்ன தூரம்னா நீ வந்து அப்படியே ஏத்தி விட்டு போலான்னு பாக்குற. முண்டா இது அது இல்ல, வீட்டுக்கு 3 நாள் பொம்பளைங்க சமாச்சாரம். இது கூட தெரியல, ஆட்டிக்கிட்டு வந்துட்டானுங்க. எப்படி மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு. எங்களுக்கு 3 நாள்லாம் நல்லா பிடிக்கும். கருமோ சரியும் பிடிச்சவனே. அப்ப கூட நீ மூடிக்கிட்டு இருக்க மாட்டே. அதெல்லாம் இருக்க முடியாது. ஏ நீ இருக்காதடா, என்னமோ கட்டண போடாட்டிங்க வந்து கூப்பிடுற மாதிரி 3 நாள் சும்மா கூட தொங்க தாலியா கட்டி கட்டத்தோனா கட்டிப்படலாம். எப்ப அதான் ஒரு கவுரு தானே உனக்கு. எப்பன்னு நாக்க தொங்க போட்டு அலையறான் நாய் மாதிரி. போல தாலி கட்ட கயிறு 8 மாடி எகிரி எகிரிதான் இவன் கட்டண மாட்டேங்க. இங்க பாரு, பூவை எங்க இந்த ஆயா கிட்ட இருந்தா திருடிட்டு வந்திருக்கான். 170 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன். சால்வையோட பூவோட வந்ததை பார்த்தா இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் முடிக்கலாம்னு வந்திருக்கோம். அதானே. ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட் ரெடியா தான் வந்திருக்கீங்களா? இந்த பூவை என்ன பண்றேன்னா வேண்டாத சொல்லிடுவேன். இப்போதைக்கு காதுல மாட்டிட்டு போ. அடா முருகா, நமக்கு இப்படி ஒரு சோதனையா? டேய் கண்ணு, நானும் அப்படித்தாண்டா ஆசைப்பட்டு வந்து நான் என்னங்கறேன், வீட்ல தெரியாத பூந்துட்டுண்டா கடைச்சா தான் சொல்றாங்க இப்படின்னு. யோ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. எதுவுமே கல்யாணமே ஆகல, 3 நாள் தான் பார்த்து அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நைட் புது மாப்பிள்ளைங்க வர மாதிரி பூ எடுத்து ஆட்டிட்டு வரீங்க. இங்க பாரியா, உங்களை நாங்க என்னைக்கு பார்த்தோமோ அன்னையில இருந்து எங்களுக்கு ஒரு ஆசைதான். ஆனா அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாம் நினைக்கிறோம். நீ அப்படிதான் நினைக்கிறோம். நீ முதல்ல தெளிவா பேசுனாய, காதுல கொய்யிருக்கு. இங்க பாரு, உங்க மேல எங்களுக்கு ஒரு ஆசைதான். இருந்தாலும் என்ன பண்றது, இந்த மாதிரி சமாச்சாரம் ஆயிப்போச்சு. ஒரு 3 நாள் பொறுத்துக்க மாட்டியா? அப்ப நீயுமா? ஏய், நான் எங்க அக்கா வந்தாதான் நான் வருவேன். நான் வரும்போது இவனை கூட்டிட்டு வருவேன். ஐயா இதுல 3 நாள். ஏய், இது உனக்கு ரொம்ப முக்கியமா? ஆளை பாரு, உனக்கு இந்த கேமரா எடுத்து போட்டு காட்டுவாங்களா? 3 நாள்னா நீ மூடிக்கிட்டு போயிடுறோம். தேவையில்லாம இங்க பேசக்கூடாது. அதே மாதிரி 2 பேரும் ஒரே டைம்ல 3 நாள்னா நான் ஒத்துக்க முடியுமா? பாருடி வேணா. யோ 3 நாள் யாரெல்லாம் சொல்ல முடியாது. நானே ஃபர்ஸ்டே சொல்லிட்டா, நான் வரும்போது என் தங்கச்சி கூட்டிட்டு வருவேன். நான் இல்லாம அவ எங்கேயுமே வரமாட்டான். நீ அப்படியே ஓசிலே கிணிமணி ஆட்டிட்டு போயிடலான்னு பாக்குற. அப்ப 2 பேரும் ஒரே 3 நாளா? என்னடி இவன் கரும்பு கேடதே சரி முடிச்சு நாய் கேடு தொலைஞ்சிட்டே இருக்கிறான். ஓட்ட ரெக்கார்ட் ஆட்டம் ஆளே மூஞ்சி பாரு. ரோலர் விட்டு உருட்டி விடணும். இவனுக்கு இப்படி அவனே ரோலர் மாதிரி தான் இருக்கா. இப்படியே பேரா திட்டு கூட நம்ம போய் வேலையை பார்க்கலாம். நீ அக்கா நீ முக்காடு போடு. எவன் கண்ணு உன் மேல பற்றக்கூடாது. எல்லாம் போங்க, நாசமா போங்க. அம்மா, என்ன சார் காலையில இருந்து ஆளையே காணோம்? எங்க போயிருந்தீங்க? மாமா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன வாங்கிட்டு வந்திருப்ப எனக்கு? பூவா? இல்லை. வேற என்ன வாங்கிட்டு வந்திருப்ப? புடவையா? அதுவும் இல்லை. அதுவும் இல்லையா? அப்புறம் என்ன, வளையலா? அதுவும் இல்லை. அதுவும் இல்லைன்னா வேற என்ன? தாலி கொடியா? அதுவும் இல்லை. ஓ, அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்த? நீயே சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். பிரசாதமா? இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த? எனக்கும் என் சித்ராவுக்கும் எந்த சண்டை சச்சரவும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்தேன்.
சரி, நீயே ஆசையாக கொண்டு வந்திருக்க, நீயே வச்சு விடு. கன்னத்தில் கண்ணம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமோ பெண்ணெல்லாம் பெண்ணல்ல இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல கன்னத்தில் கண்ணம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ வானத்தை விட்டு நிலவெங்கு விலகும் வாசத்தை விட்டு மலரெங்கு விரியும் உனக்காக நான் எனக்காக நீ உயிர் வாழும் காலம் வரையும் மோகத்தை விட்டு மனம் எங்கு திரியும் மேகத்தை விட்டு மழை எங்கு விளையும் கொடி போல நான் மடி மீதுதான் விழும்போது காதல் மலரும் உன்னை சோடும் தென்றல் வந்து என்னை தொடுது உச்சி முதல் பாதம் வரை நல்ல சுடுது சந்தித்தேன் அப்போது சிந்தித்தேன் இப்போது சொந்தங்கள் தப்பாது கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ ஆடைக்குள் வைத்த அழகினை எடுத்தேன் ஆசைக்குள் வைத்து உனக்கென கொடுத்தேன் இதமாகத்தான் பதமாகத்தான் என்னை தீண்டு தாகம் தணியும் ஓடைக்குள் வந்த மலரினை பறித்தே ஓசைகள் இன்றி மணி முத்தம் பதித்தே பழச்சாரையும் இளநீரையும் பரிமாற வேண்டும் தினமும் அந்திப்பகல் வந்ததொரு இன்ப மயக்கம் அஞ்சு விரல் பட்ட இடம் மெல்லச் சிலிர்க்கும் எங்கெங்கே தொட்டாலும் அம்மம்மா உற்சாகம் அங்கங்கே உண்டாகும் வா கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ இந்த வானவில் தரை மேல் தோன்றுமோ உந்தன் வாலிப உணர்வை தூண்டுமோ பெண்ணெல்லாம் பெண்ணல்ல இங்கு யாரும் இல்லை உன்னை வெல்ல கன்னத்தில் கன்னம் வைக்க ஒத்துக்கு ஒத்துக்கு கன்னிப்பூ கன்னி போகும் ஒத்திப்போ ஒத்திப்போ அருள என்னப்பா அது
நீங்களா? வர பௌர்ணமி இல்லாத அடுத்த பௌர்ணமி உங்கள் 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்குள்ள என்ன அவசரம் அது இப்படி? ஏமா உன்னோட நன்றியை உன் மாமனுக்கு சொல்லுமா. மாமா உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சித்ரா, மனசார நினச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறது வேற யாருக்கும் கொடுத்து வைக்க முடியாதும்மா. அந்த அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஆண்டவன் அருளால் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும்னு நானும் கணபதியும் மாமா செப்பு என்னப்பா செப்பு செப்பு என்னப்பாச்சு என்னப்பாச்சு செப்பு என்னப்பாச்சு உனக்கு? மாமா வரல. என்னாச்சு மாமா? மாமாவுக்கு என்னடா ஆச்சு? டேய், உங்க கல்யாணத்துக்கு போய் ஜோசியரை பார்த்துட்டு நாள் குடிச்சிட்டு வரன்ட்டு போனாங்களாடா. என்னடா ஆச்சு மாமாவுக்கு? என்னன்னே தெரியலடா. இப்பதான் 2 பேரும் வந்தாங்க. திடீர்னு அப்பா மயங்கி விழுந்துட்டாருடா. டேய் மச்சான், அவருக்கு ஒன்றும் ஆகாதுடா. நீ தைரியமா இருற மச்சான். செப்பு என்னப்பாச்சு உனக்கு? நம்ம வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கலாம்னு நினச்சோமேப்பா. அதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக்கு முடிஞ்சு போயிருப்பாப்பா. தெரியுதுப்பா. ஏப்பா நீ இல்லாத நான் எப்படிப்பா இருக்கட்டும் செப்பு? இங்க பாருங்கப்பா. பா என்னப்பாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்கப்பா. மச்சான், காரை வெளியே நிறுத்திருக்கிற. மாமாவை தூக்குட, ஆஸ்பத்திரி போலாம். அருள கௌதம நம்மள ஆஸ்பத்திரி கூட்டி போங்கப்பா. டாக்டர் என் நம்மனுக்கு என்னப்பாச்சு? டாக்டர் என் நம்ம உசுறு கொண்டு ஆபத்து இல்லையே. இப்போ கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்கிறது. அவருக்கு உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். 2 லட்ச ரூபா அமௌண்ட்டு கேஷ் கவுண்டரில் கட்டினீங்களா? நாங்கள் இமிடியேட்டாக ஆப்ரேஷனுக்கு ஆரம்பிப்போம். நீங்கள் தாமதிச்சிங்களா அவர் உயிருக்கே ஆபத்து. ரிப்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் அமௌண்ட்டு ரெடி பண்ணி கேஷ் கவுண்டர் கட்டுற வழியை பாருங்கள். கௌதம நம்ம டேய் மச்சான், கையில் ஏதோ பணம் ஏதோ வச்சிருக்கிறியாடா? டாக்டர் வேற 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாடா. பணம் ஏதாவது கையில் வச்சிருக்கிறியா? டேய் என் கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா சேர்த்து வச்ச 1 லட்சம் வீட்டில் தான் மச்சான் இருக்கு. மச்சான், அந்த 1 லட்ச ரூபாயை எடுத்துட்டு வா. மீதி பணம் எப்படியாவது ரெடி பண்ணுவோம். நம்பா உனக்கான அந்த நிலைமை நம்ம பிள்ளைகளை எப்படி எப்படியோ வாழ வைக்கலாம் நினைச்சு மேடம். அவங்க வாழ்க்கையை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருமேக்கறாப்பா. செப்பு ஏ செப்பு, உனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அது என்னால தாய்க்க முடியாதா செப்பு? அப்பா என்னப்பாச்சு? எனக்கு நெஞ்சொலிக்கிற மாதிரி இருக்குது. மாமா என்னமாமா ஆச்சு? டேய் கௌதம், மாமா மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குறாரா. டாக்டர்கிட்ட கூட்டு போடா. இப்படி டாக்டரை கூப்பிட்டு வரேன். டாக்டர், எங்கள் அப்பா திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துட்டாப்புல. என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர்.
உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அவரால் எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் தாங்கிக்க முடியாது. ரெண்டு பேர்த்துக்கும் இவருக்கும் அவருக்கும் சேர்த்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும். அமௌண்ட் ரெடி பண்ணி சீக்கிரம் ரெடி பண்ணி அவரையும் சேர்த்து பார்க்கணும். அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. இவரை கொண்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணுங்க இமிடியட்டாக. டாக்டர், எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க டாக்டர். எங்களுக்கு எல்லாமே அவங்க தாங்க டாக்டர். ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிடலாம். ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு அதிகமாக செலவாகும். ஒரு 5 லட்சத்துக்கு மேலே செலவாகும். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். மச்சான், நமக்கு மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது? என் சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்கள் அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டாருடா. அத்தனையும் பொய்யா போயிரும் போல இருக்குடா. மச்சான், எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதடா. உனக்கு பணம் தான் பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். என் தலையை அடமானம் வச்சாவது நான் அப்பாவையும் மாமாவையும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு மச்சான். உன்னையும் உனக்கும் சித்ராவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மச்சான். நீயும் சித்ராவும் இந்த உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கைய நம்ம அப்பாவும் மாமாவும் பார்க்கத்தாண்டா போகிறாங்க. அண்ணா அண்ணா, எனக்கு தங்கமெல்லாம் முக்கியம் இல்லைண்ணா. அப்பாவும் மாமாவும் உயிரோட பழைச்சு வந்தா எனக்கு அதுவே போகுதுண்ணா. அண்ணா, அவங்கள எப்படியாவது காப்பாத்துண்ணா. இருண்ணா. இல்லைண்ணா, அவங்கள எப்படியாவது காப்பாத்திடலாம். சித்ரா, நம்ம அப்பாவையும் மாமாவையும் காப்பாற்றுறதுக்கு இது பத்தாதுமா. எப்படியும் 10 லட்சமாவது செலவாகும். 2 பிள்ளைங்க குத்துக்கல் மாதிரி இருந்தோம். நம்ம அப்பாவை காப்பாற்ற காசு இல்லையேம்மா. இதுக்கு பேர் தான் சித்ரா விதி. மச்சான், எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்காக கஞ்சியும் குழியும் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு மச்சான். என் கல்யாணத்துக்கு தான் ஆகலை, எங்கள் அப்பா உசுரை காப்பாற்றுறது ஆகட்டும். அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் இல்லாத அனாதையாக வாழ்ந்த எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். அப்பானா அப்பா மட்டும் இல்லை, தாய் இல்லாத வளர்ந்த புள்ள தருதலே ஆகிடக்கூடாதுன்னு என்னை பார்த்து பார்த்து வளர்த்தாரு மச்சான். நான் படித்து முன்னேறதுக்கு பிறகு சித்ராவை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக வாழணும்னு எங்கள் அப்பா எவ்வளவோ ஆசைப்பட்டார் மச்சான். அவரோட ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. மச்சான், மனசை போட்டு குழப்பிக்காம நீ தைரியமா இடுறா. அப்பாவையும் மாமாவையும் காப்பாத்துறது என் பொறுப்பு மச்சான். சித்ரா, காசு பணம் இல்லாத ஏழை, இந்த சமுதாயத்தில் வாழவே தகுதி இல்லாதவன். உன்னை கல்யாணம் பண்ணி வாழுவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை சித்ரா. ஏன் அருள், ஏன் இப்படியெல்லாம் பேசுற? இங்க பாரு, எந்த நம்பிக்கையில நம்ம காதலிச்சோமோ, எந்த நம்பிக்கையில
நம்ம கல்யாணம் பண்ணி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ அதே நம்பிக்கையில் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இங்க பாரு அருள், எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்க பாரு, நீதான் எனக்கு புருஷன், உனக்கு நான் தான் பொண்டாட்டி. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம நிச்சயமா வாழ்ந்து காட்டுவோம். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பாவும் மாமாவும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா திரும்பி வருவாங்க. அவங்க நல்லபடியா வந்து அவங்க நினைச்ச மாதிரியே நம்ம கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவாங்க. நீ வேணா பாரு. அது ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை. ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை. அதன் காலை ஒடித்தவன் கடவுள் என்பவன் கருணை இல்லா கோழ. சொல்லடி கிளியே கிளியே, சொன்னது தவறா கிளியே. சொல்லடி கிளியே கிளியே, சொன்னது தவறா கிளியே. ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை. ஏழ குடிசையிலே ஈச்சம்பாய் கிழிசலிலே காடா விளக்கெரிய கரிப்பான மத்தியிலே ரோசாப்பு போல் பொறந்த ஏனாசாத்தி கண்மணியே. கையசைக்கும் நந்தவனம் கண்ணு ரெண்டும் நட்சத்திரம். முகத்தில் சோகம் வந்தா தாங்காதம்மா இந்தவன். அந்தரத்தில் குடியிருக்கும் ஆண்டவன பாப்பேனே. அந்த ஊரை கூட்டி வச்சு நியாயத்தை நான் கேட்பேனே. விளையாடும் சிறு கலைமானே, இதை விதி என்று சொல்வது சரிதானா? விடியாமல் வழக்கு முடியாமல் அந்த இறைவனை சும்மா விடுவேனா? ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை. பூமிதான் நீ நடக்க புண்ணியத்தை செய்யலையே. பொன்னுதிரும் சிரிப்ப பூக்களில் நாம் பார்க்கலையே. சிங்காரத்தேர போல நீ நடந்து காட்டணுமே. சின்ன குயில் கால்களுக்கு
கலங்காதே மனம் வருந்தாதே வரும் காலம் நமது கேட்டுக்கம்மா கட்டாயம் அடியும் மாம சொன்னதை செய்வேன் பார்த்துக்கம்மா ஒரு ஏழ வச்ச வாழ அந்த வாழ வளரும் வேளை அதன் காலை ஒடித்தவன் கடவுள் என்பவன் கருணையில்லா கோழ சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே சொல்லடி கிளியே கிளியே சொன்னது தவறா கிளியே ஏய் என்னடா எங்கடா முட்டை? ஏய் அது ஏன் முட்டை? எப்பறா நான் யாராவது முட்டை போட முடியும்? ஏய் அது ஏன் கோழி முட்டை? டேய் உன் கோழி எதுக்குடா என் வீட்டுக்கு வந்துச்சு? ஏய் ஏன் கோழி இட்ட முட்டை எனக்கு தாண்டா சொந்தம். டேய் நான் ஏறனா தாண்டா கோழியை முட்டை போடும். டேய் இந்த முட்டை எனக்கு தான் சொந்தம், நான் தர மாட்டேன். டேய் ஏய் அடா பாவி, ஆருக்கு இல்லாத முட்டையை உடச்சு விட்டியா? ஏயா இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? யோ எங்க பொட்டைக்கோழி போட்ட முட்டையை வேற காணையா, அவனை தூக்கிட்டு போயிட்டான். அப்படியா? கோழி ஆமா. எங்க முட்டைய காணோம். எங்க பொட்டைக்கோழி போட்ட முட்டை? ஏய் இவன் தான் இப்ப முட்டையை உடைச்சிட்டான்னு சொன்னா, அப்ப இவன் தான் திருடி இருக்கு. ஏண்டா நாயே, எங்க வீட்டு முட்டையை நீதான் திருடினியாடா கருவா நாயே. ஏய் ஏன் சாவுல ஏறிட்டா உன் முட்டை கோழி போட்டுச்சு. ஏண்டா உன் சேவலை அடக்கொடக்கமா வைக்கிறது, உன் சேவல் என்ன வெங்காயத்துக்கடா ஏன் கோழிக்கிட்ட வந்துச்சு? ஏய் உன் சாவுல ஏறிட்டு ஏன் வீட்டுக்கு வந்துச்சு? ஏய் உன் சேவல் எதுக்கு என் கோழிக்கிட்ட ஏறிக்கிட்டு வந்துச்சு? ஜிங்கு ஜிங்கு ஆட்டிக்கிட்டு வந்துச்சு. ஏய் விட்டுட்டு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? உங்க கோழி எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்துச்சு? ஏண்டி எங்க கோழி ஒண்ணு வரல. யாராவது விடுவோமா? இங்க பாரு, எங்க கோழி ஒண்ணும் வரல. உன் சேவல் தான் எங்க கோழிக்கிட்ட வந்து எங்க கோழி முட்டை போட்டுச்சு. அந்த முட்டை எங்களுக்கு தானே சொந்தம். கோழி வரங்காடி தானே எங்க சேவல் ஏறிச்சு. ஏண்டா அப்படிதான் அந்த முட்டையை திருடுறீங்களே, அவுச்சாவது தின்றுக்கலாமா? யாருக்கு இல்லாம உடைச்சிட்டானுங்க. ஏண்டா உடச்சே புட்டியா? இப்போ இந்த கோழிக்கு என்ன முட்டைக்கு காசு வாங்கிட்டு போயிரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் முட்டை எனக்கு வேணும், கொண்டா நீ. முட்டை தான் வேணும். இந்தா புடிச்சுக்கா. கொடுக்க சொல்ல தூளை கொடுக்கறோம். வாயிலே பூசி எடுத்து. சரி ஆயா, கோழி முட்டை போடுதுன்னு இவ்வளவு சண்டை பண்றோம். நீங்க ரெண்டு பேரும் முட்டை போடுவீங்களா? ஏண்டா நாங்க என்ன கோழியோட முட்டை போட்டு சந்தா? இன்னும் நீ வேற கோழி என்ன முட்டை யாருன்னா முட்டை போடுது, நீங்க ஏன் முட்டை போட மாட்டேங்கிறீங்க? போட மாட்டேன், வேணா காலைல விட்ட போடுவோம் எடுத்துக்கோ. நாங்க எப்ப முட்டை போட முடியும்? நான் புள்ள குட்டி தான் பெத்து போட முடியும். அப்படியா? கோழி முட்டை போடுது, அத போய் சேவல் கிட்ட கோழி கிட்ட கேடா கிறுக்கு பாயில கோழி முட்டை போட. உங்களுக்கு தான எங்களுக்கு வேணாம். இருடி அவன் கேஸ் குடுக்குறேன். யார் மேல? உங்க மேல. ஏன் மேல என்னது? ஓ சேவல் மேல தான் நான் கேஸ் கொடுக்கணும். நாயே சேவல் கோழியை ரேப் பண்ணி ஏன் கோழியை ஒழுங்கா அடிக்க வச்சிருந்தா ஏன் சேவல் எப்படி ஏறும்? ஓ சேவல் என்னத்துக்கு என் வீட்ல வந்து என் கோழி மேல ஏறுது? வா கோழி வந்ததுனால தானே என் சேவல் ஏறிச்சு. இங்க பேர் கதற கதற கற்பழிச்சிருக்கிறது ஓ சேவல் என் கோழிய. அதுக்கு நீ தான் நஷ்டம் நொட்டணுமாக்கும். வா கோழி தான் வந்து என்ன தேடி வந்துச்சு. இவன் இதையே தாண்டி பேசிட்டு இருப்பான். அவனுக்கு மேல ரேப்பு நடக்கணும், அதுக்கு தான் இப்ப எதிர்பார்க்கறான். மேல ஏறிச்சுங்கிறான், இறங்குச்சுங்கிறான், எடுத்துச்சுங்கிறான். ரேப்பா வேணும் உனக்கு? முதல்ல உனக்கு தாங்குமெல்லாம் என்ன சொல்ற இப்படி சொல்லிவிட்ட? என்னடா அப்ப தாங்குங்கிறான். தாங்குன்றான். ஏடா உண்மையாலுமா? ஏடா குழப்பையில நிஜமா தாங்குமா? தாங்காதா? ஆமாங்க, எனக்கு முன்னாடி தொங்கிட்டு இருக்குது, என்னமா எடுத்து உள்ள சருவே. தாங்காத. அந்த தொங்குறது இல்ல, நாடா தொங்கிட்டு இருக்குது, அதை எடுத்து போடுன்னு. அது நான் எனக்கு தெரியும், போட தெரியும். போட்டுக்கோ. யோ இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? வேற முட்டை கொண்டான காசா எடுனாங்க. என்னடி இவன் மிச்சர் திங்க வந்தானா? ஏண்டா பேசு பேசுன்னா பேச மாட்டேங்கிறீங்க. பின்னாடி வந்து அவனுங்க நீ ஏன்டி பேசுறீங்க? அவனுங்க பேச விடுறானுங்க. அவன் யாருனால கூழ் முட்டையா தான் போவோம். நான் யாருன்னா நல்லா குஞ்சா பறிக்கும். அவனை எடுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். குஞ்சு பறிக்கும் மயிர் பறிக்கும் இருந்தீனா மூடின முட்டை காசு ஏறான். குஞ்சு பறிக்குமா? அவன் வந்து ஏறனா குஞ்சு பறிக்க மாட்டி. குஞ்சு பறிக்க வேணா, நஞ்சை பறிக்க வேணா, முட்டை முடிச்சு தள்ளிட்டீங்கல. நீ அவனை வச்சுக்கிட்டு கூழ் முட்டையா இரு, நான் வரேன்.
ஏய் நீ தாங்குவியா குஞ்சு பறிக்க? வேணா நம்ம 3 பேர் போய் குஞ்சு பறிக்கலாமா? பாத்துக்கலாமா? வாடா. வாடி. மருமகளை வாழா வெட்டிய வீட்டுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா சாமி கும்பிடுறியா? கும்பிடு. நீ வாழணும்னா யாரையும் வாழ விட மாட்டிய? டேய் உனக்கு இப்ப என்னடா பிரச்சனை? பிரச்சனை எனக்கெல்லாம் சிவகாமி, இனிமே உனக்கு தான் பிரச்சனை. பொண்டாட்டி பிரிஞ்சு ஓ மகன் தெரு தெருவா தேவதாச மாதிரி தெரிய போறான். டேய் ஏன் பையன் எதுக்குடா தேவதாசி மாதிரி அலையறான்? அவனுக்கு ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைப்பண்டா. நீ உன் பையனுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சிவகாமி. உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமே. நீ தொட்டில் கட்டி தாளாட்டு போடணுமே. குழந்தை வர இல்லாம உன் குடும்பம் குப்பை மேலாக போகுது. அடச்சி வாய மூடுறா. என்னடா சாபம் கொடுக்கறியா? சாபம் விடல சிவகாமி. உன் சாபம் சிவகாமி மயிருக்கு சமண்டா. சாபம் விடல சிவகாமி, சவால் விடுறேன். நீ உன் பையனுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறக்கணுமே. அத விடுவானா இந்த வேலை? இந்த வேலை உசுரோட இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தில் ஒத்த புள்ள கூட பிறக்காது. நீ வேலுவோட காடு தோட்டத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்குவ. வேலை என்ன வேறெல்லாம் சூப்பிட்டு போவானா? டேய் என் குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன கடவுளா? என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் எனக்கு தெரியும். என் குடும்பத்துக்கு எப்படி வாரிசு கொண்டு வரணும் எனக்கு தெரியும். எங்களை மீறி உன் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அதையும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். டேய் வீடு வாசல் இல்லாம அனாதையா தெரியுற உங்களுக்கே இவ்வளோ இருக்கும் போது எல்லாம் இருக்கிற எனக்கு எவ்வளோ பண்ண தெரியும். டேய் உன் கண்ணு முன்னாடியே என் பையனை எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருங்கடா. சிவகாமி முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. நீயா நானும் பார்க்கலாம். நீங்க சொத்து சுகம் இல்லாம சொந்த பந்தம் இல்லாம உங்க ஒன்னையும் மகனையும் நடுத்தர் ஒன்று இடத்துல என் பேர் வேலு இல்ல. டேய் ஜெகன் மேலே போலாம். அம்மா மகமாயி என் பையனுக்கு நல்ல வழியை காட்டு. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா. அம்மா தாயே, மனசுக்கு பிடிச்சவன புருஷனா கூடன்னு உங்ககிட்ட நான் வரம் கேட்டு வந்து நின்று கல்யாண ஆசையை காட்டி இப்படி என்ன கண்ணீர்ல தள்ளிட்டியே.
இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மா என்னாச்சுங்கம்மா? ஒன்றும் இல்லைம்மா, லோ ப்ரெஷருக்கு காலையில் சாப்பிடவும்ல, மாத்திரையும் குடிக்கல. அதான் கோயிலுக்கு வந்ததுமே சாமி கும்பிட்டு ஒரே கேராயிடுச்சு. சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் போய்க்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கம்மா ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, நீங்கள் காலையில் சாப்பிடாம வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தலை சுற்றி நீங்கள் கீழே விழுந்திருக்கீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க. வாங்க. அம்மா, உங்கள் கிச்சன் எங்கே இருக்கு? நீங்கள் சரியாக சாப்பிட்றதே இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு தெம்பு இருந்தால் தானே உங்களுக்கு இந்த தலை சுற்றலெல்லாம் வராது. இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன், நீங்கள் சாப்பிட்ணும். இல்லைம்மா, போதும், நான் மதியானத்துக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்போ வேணாம்மா. சரி பாருங்க, மறுபடியும் நீங்கள் மறக்காமல் சாப்பிட்ணும். கண்டிப்பாக சாப்பிட்றேன். நான் போனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடாம இருக்கக்கூடாது. சரி இருங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். சரிம்மா. வீராசாமி, வீராசாமி. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த கௌதம் எங்கே போனா? நீங்கள் தான் பேங்க் வரைக்கும் போய் பணம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. சரி, அவனை வர சொல்லு. அம்மா வர சொன்னீங்களா? ஆமாம் கௌதம், ஒரு 10,000 பணம் எடுத்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அந்த பொண்ணு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் விட்டு வந்துடு. சரிங்கம்மா. அண்ணா. சித்ரா, இங்கே என்ன பண்ணுற? நான் கோயிலுக்கு வந்தேண்ணா, அப்போது இவங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, அதான் அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். கௌதம், இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆமாம்மா, இது என் தங்கச்சி சித்ரா. டே, உன் தங்கச்சி ரொம்ப தங்கமான பொண்ணுடா. உன் தங்கச்சி ரொம்ப நல்லவன், எனக்கு எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுருக்கா. சரி, பணம் 10,000 அவள் கையில் கொடு. ஐயோ இங்கே பாருங்க, எனக்கு பணம்லாம் வேண்டாம். கம்முனர்மா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்க. நீ என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். எது வேணாலும் தயங்காமல் கேளு, புரியுதா? கௌதம், இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீ வா. சரிங்கம்மா. சித்ரா, வா சித்ரா போலாம். சரிண்ணா, பார்த்து பத்திரமா இருங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. டே, தங்கமான பொண்ணுடா, எவ்வளோ அன்பா அரவணைப்பா பேசுகிறா. இவ்வளோ மாதிரி ஒரு மருமக எனக்கு வரலையேடா. சே, ஒரு மலடி போய் எனக்கு மருமகளாக வந்து வாச்சிருக்காளே. இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதுமா,
பேசாம நம்ம பூபதி ஐயாவுக்கு இந்த பொண்ணவே இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஏதோ என் மனசுக்குள்ள தோணுது. டேய், நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இவளை கல்யாணம் பண்ணிக்க அவங்க அண்ணா சம்மதிக்கணுமே, நம்ம பூபதி சம்மதிக்கணுமே. அம்மா, கௌதமே அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு பணத்துக்காக ஊரே நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். மகடிக்கு மயங்காத பாம்பும் இல்லை, பணத்துக்கு மயங்காத ஆளும் இல்லை. உங்களால் ஆவாதத்தா சில காரியத்தை அன்பால பார்த்து செய்யலாம், சில காரியத்தை பணத்தாலையும் செய்யலாம். சரிடா, நீ கௌதமை வர சொல்லு. பணம் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை நம்ம பூபதி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்டா. நீங்கள் பாருடா, சித்ரா தான் என் வீட்டு மருமக. நான் முடிவே பண்ணிட்டேன். நீ போய் கௌதம வர சொல்லு போ. சரிங்கம்மா. எந்த மகன் நல்லா இருக்குன்னு சொத்து மேல சொத்து சாத்தாலும் அந்த சிவகாமி அவன் பொண்டாட்டி பிரிஞ்சு தெருவ தேவதாச மாதிரி தெரியுறான். அவளை ஏன்னு கேட்க அனாதையும் அலையிறான். ஜெகன், அவங்க அசந்த நேரம் பார்த்து அந்த சொத்தை அப்படி ஆட்டை போட்டுடலாம். அவங்க குடும்பத்தில் நாம் இவ்வளோ குழப்பத்தை உண்டு பண்ணியும் அவங்கள நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையா? ஜெகன், அவங்க குடும்பத்துக்கு நம்ம பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு ஜெகன். பொண்டாட்டியும் புரிஞ்சு பிரிச்சோம், இனி அம்மாளையும் மகனையும் பிரிப்போம். எது எப்படியோ என்னை எதிர்த்துட்டு அவன் காடுதோட சந்தோஷமா வாழக்கூடாது. வாடா மச்சான். ஏண்டா என்ன வேலைக்கு போகல? எனக்கு மனசே சரியில்லை மச்சான். மச்சான் கொஞ்சம் சரக்கு இருந்தா குடுறா. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், எனக்கு இனிமே மனசே சரியில்லடா மச்சான். கவலை மறந்து இருக்க ஒரே வழி இது ஒன்று தான். இந்தா ஆடி. ஏன்டா மச்சான், என்ன ஏதாவது பிரச்சனையா? டே மச்சான், எனக்கு வந்த சோதனை இந்த உலகத்தில் வேற யாருக்குமே வரக்கூடாதுடா. என் தங்கச்சிக்கு ஆசையாக கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில் மண் விழுந்துருச்சே மச்சான், மண் விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் உசுருக்கு போராடிட்டு இருக்கிற எங்கள் அப்பனையும் என் கையில் காசு பணம் இல்லையே மச்சான். காசு பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம். இல்லாத பணத்தை தேடி தேடி எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே மச்சான். கௌதம், கோடீஸ்வரனா வாழ்றதுக்கு என்கிட்ட அருமையான ஐடியா இருக்கு. உன்னை நான் பணக்காரனாக்கனா நீ எனக்கு என்ன செய்வ? வேலை உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்?
என்னுடைய காடு தோட்டத்தை ஒன்னால் மட்டும்தான் மீட்டு தர முடியும். என்னோட சொத்தை நீ எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லு, ஒன்றுனா கோடீஸ்வரன் ஆகிறேன். வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கோடீஸ்வரன் ஆயிட்டுனா உங்கள் காடு தோட்டத்தை நான் திருப்பி தரேன். கௌதம், பாடுபடுறவனால பணக்காரன் ஆக முடியாது, மூளை ஒன்றால் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியும். நீ வாழ்நாள் பூரா என் சித்திக்கு கார் ஓட்டினாலும் வா நிலைமையோ பிரச்சனையோ தீர போகிறதில்ல. உன் தலையெழுத்த நீ தான் மாற்றிக்கணும். கையில் வெண்ணெய் வச்சுட்டு நீ எதுக்கு நெய் கலையிற? என் சித்திக்காரு தான் மகன் பூபதிக்கு 2ஆவது நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறா. ஓ தங்கச்சிய 2ஆவது நாள் கல்யாணம் பண்ணி வச்சிரு. அதுக்கப்புறம் அந்த சிவகாமியோட அத்தனை சொத்தும் ஓ தங்கச்சி பேருக்கு வந்துடும். உன் தங்கச்சி உன் தங்கச்சியோட சொத்து அத்தனையும் உனக்கு தான். மச்சான், நான் பணக்காரனா வாழ்கிறதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை நான் பலிக்கடை ஆக்கணுமா? என் தங்கச்சி சின்ன வயசுலேருந்து என் மச்சான் அருளை தான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அவ ஆசையில் மண்ணை போட்டுட்டு நான் பணக்காரனா வாழ்ந்து என்ன மச்சான் பிரயோஜனம்? முட்டாள் மாதிரி பேசாத. இப்போ ஆஸ்பத்திரியில் உங்கள் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அதுக்கு பணம் வேணும். காலமெல்லாம் நீயும் உன் தங்கச்சும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறீங்க? உன் தங்கச்சியாவது பணக்காரியாக வாழட்டும், இது மேலும் நீ யோசிக்காத. நீயும் உன் தங்கச்சியும் பணக்காரனாக வாழ்கிறதுக்கு ஒரே வழி இது ஒன்று தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, எல்லாம் சரியா இருக்கும். I'm the business, the முதலியாரது நம்ம வாழ பெரிய
மனுஷன் வாழும் போது நடக்கிறதுக்கே பாலு தேய் கொடுக்கட்டு மனுஷனை பார்க்கும் போது செவத்துல நீ முட்டு நான் பார்த்த கடவுள் நல்லா புழுக்க கால அவங்களுக்கு கோயில் இருக்கு அவங்களோட எனக்கு எப்போ மீட்டிங் இருக்கு God is my love நானா புழுக்கு நேத்து நைட்டு கனவுல கடவுளோட மடியில பேய் ஒண்ணு படுத்திருக்குது பார்த்தேன் காசுலாத லைஃப் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு ஓடி போயிட்டு வாய்ப்பு சொத்து சொகம் பார்த்து பழகும் நாய பார்த்து மூஞ்சிலேயே குத்து நான் பார்த்த கடவுள் நானா புழுக்க அவருக்கு நம்ம ஊர்ல கோயில் கட்ட ஆசை இருக்கு அவரு கூட எனக்கு சின்ன டீலிங் இருக்கு God is my love நானா புழுக்க பூங்கொடி பூங்கொடி நீ ஏம்மா வர வர சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற அது இதையும் நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்கிற? டாக்டர் எப்போ பார்த்தாலும் என் புருஷன் ஞாபகமாகவே இருக்கு எங்கே திரும்பினாலும் அவர் உருவமாகவே தெரியுது. அவர் கூட பேசாம என்னால் தூங்க கூட முடியல டாக்டர். என்னை என்ன பண்ண சொல்றீங்க? சரிம்மா, அப்போ உங்கள் புருஷ வீட்டுக்கே போகலாம்ல? ஒருவேளை நான் அறுப்பாசில் போயிட்டேன்னா என் புருஷனை யாரும் பார்த்துக்கோங்க டாக்டர். ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிற? தெரியும் டாக்டர், எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா செத்த மாதிரி நானும் அல்பாயுசில் போயிடுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். நான் சாகிறத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா என் புருஷனையும் என் குழந்தையும் தனி மரமா விட்டுட்டு போகிறேன்னு நினைக்கும் போது நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு டாக்டர். டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எனக்கு அப்படி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என் புருஷனையும் என் குழந்தையும் கை விட்டுறாதீங்க டாக்டர், கை விட்டுறாதீங்க. உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாதுமா, நான் பார்த்துக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதுமா, தைரியமா இரு. டாக்டர், வாழ்க்கையில போராடி ஜெயிக்கலாம், சாவுல போராடி ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில ஜெயிச்சேன்னா சாவுல தோத்து போயிட்டேனே டாக்டர். டாக்டர், என் புருஷனையும் என் குழந்தையும் அனாதையா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். டாக்டர், எனக்கு இருக்கிற ஆசைலாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்க என் குழந்தைய பார்க்காம அறுப்பாயுசுல போயிடணும்னு எனக்கு தோணுது. எனக்கு இருக்கிற ஆசை என்னடா, என் குழந்தைய பெத்த என் புருஷ கையில கொடுத்துட்டு நான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா போய் சேர்த்துடுவேன். டாக்டர், அந்த சாவு கொடுத்த ஆண்டவகிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நான் சாகு போறதுக்குள்ள என் புள்ள முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் டாக்டர். என் பிள்ளைய புருஷ கையில ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு அதுவே போதும். இந்த உலகத்துல வேற எந்த ஆசையும் எனக்கு இல்லை டாக்டர். உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைம்மா. எல்லாத்த போலவும் குடும்பம் குழந்தைங்கன்னு நீயும் வாழத்தான் போற. சரிம்மா, மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, போய் ரெஸ்ட் எடுமா, பார்த்துக்கலாம். டாக்டர்,
ராமனை பிறந்த சீதை எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாலோ அதை விட நான் ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கேன் டாக்டர். நான் என் புருஷ கூட இருந்தா எங்க அவரோட அன்பால நான் அவருக்கு அடிமை ஆயிடுவேன்னு நினைத்தா இன்னைக்கு அவரை விட்டு விலகி இருக்கேன். ஒருவேளை நான் அவரு கூட இருந்தேனா நிச்சயமா அவர் என்னை மறக்க மாட்டாரு டாக்டர். இப்ப விலகி இருந்தனா நிச்சயம் அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரா இருப்பாரு டாக்டர். இன்னைக்கு நான் எப்படி வேதனை பட்டுட்டு இருக்கணும் அதே மாதிரி என் புருஷனை என்ன நினைச்சு வேதனை பட்டுட்டு இருப்பாரு. எனக்கு தேவை நான் போனதுக்கு அப்புறம் என் புருஷனையும் குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு ஒருத்தி வந்தா போதும். எனக்கு அது போதும் டாக்டர். நீ குழந்தைங்க புருஷனோட சந்தோஷமாக வாழத்தான் போகிற, அது எல்லாரும் பார்த்துக்க தான் போகிறாங்க. அதனால் நீ ரொம்ப அதிகமாக ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா, நீ ரெஸ்ட் எடு, பார்த்துக்கலாம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும், ரொம்ப ட்ரெஸ்ஸாக அதை பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர். அம்மா வர சொன்னீங்களா? கௌதம், உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணணுன்னு உனக்கு எண்ணமே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வயசு பொண்ணை வீட்லேயே வச்சுட்ருப்ப? அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்குதும்மா. இந்த சூழ்நிலையில் என் தங்கச்சிக்கு நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணி பார்க்குறது? உங்கள் அப்பாவை காப்பாற்ற எவ்வளோ பணம் செலவானாலும் அதை நான் தரேன். இதை பாரு கௌதம், உங்கள்கிட்ட சுற்றி வளைச்சி பேச நான் விரும்பலை. உன் தங்கச்சி மாதிரி தங்கமான பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். என் மகனுக்கு உன் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா, வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தாம வாழ்கிற இந்த ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்கள் நல்ல மனசுக்கு வேறு யாருக்கும் வராதுங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு அவள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? சரி, கல்யாண செலவு, நகை நட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இந்தா இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது. இதை கொண்டு போய் உங்கள் அப்பா உயிரை காப்பாற்று. இன்னும் எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, நான் தர தயாராக இருக்கேன். ஆனால் என் பையனை கட்டிக்க உன் தங்கச்சி சம்மதிப்பாளா? அம்மா, மற்ற பொண்ணுங்க மாதிரி என் தங்கச்சியை நான் வளர்க்கலம்மா. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. நீங்கள் தைரியமாக இருக்குமா. இனிமே என் தங்கச்சி உங்கள் வீட்டு மருமக. நீங்கள் கல்யாணத்துக்கு உண்டான வேலையை போய் பாருங்க. நான் வரேங்கம்மா. என்னடா அது, காட்டில் வேற வரப்பட்டுன்னு சொன்னாங்க, ஒருத்தரையுமே காணமே. காட்டுக்காரி எங்கே போயிருப்பா? எங்க போனாலும் தெரியலையே. யோ, என்னையா மறுபடியும் கடப்பாரை தூக்கிட்டு வந்துட்ட? என்னையா பண்றது, இப்படியே சும்மா சுத்திட்டு தெரிஞ்சா சோறு கூட கிடைக்காதாட்டுங்குது. அதனால என் பழைய தொழிலுக்கு நான் போயிட்டேன். நெசமாலுமா? ஆமாயா. யோ, அப்ப என் காட்டுல கூட நிறைய புல்லு முளைச்சு கிடக்குது, கொஞ்சம் வந்து கொத்தி விடுறியா? என்னையா பண்றது, இந்த கடப்பா வேற கொஞ்சம் பொன்னையா போயிடுச்சு. இதுதான் போய் சில நேரம் போய் சாணம் பிடிக்கலான்னு பார்க்குறேன். நீ சாணம் பிடிக்கிறதுக்குள்ள புல்லு நல்லா முளைச்சி புதாராகி போயிடும். நீ வாயாசத்தை வந்து நல்லா புல்லெல்லாம் பிடுங்கி விட்டு மம்முட்டியை போட்டு நல்லா குத்தி விடு. ஏதாயா சம்பாரிச்ச காய்ச்சி அவளும் இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. என்னது காய்ச்சி அவளுக்காச்சும் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு கேட்டா எல்லாம் ஒன்றுலேயே தான் கொண்டு வந்து கொட்டிவிட்டேன். நீ என்னதில் கொண்டு வந்து உன் சம்பாரிச்ச காசை கொட்டன? ஏண்டா கருவாப்பாயில, ஏன்னா நீ கேட்குறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு தெரியலையா? நீ என்னத்தடி அப்படியே கேட்குறப்பெல்லாம் அவுத்துக்கிட்டே இருந்த?
வேலைக்கு போனா ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருப்பியா எங்களுக்கு? ஏன்னா 800 ரூபா வாரம் கண்டா 5000 ரூபா கொடுக்கல. சரிங்க பாரு, உனக்கு எனக்கு பேச்சு வேணாம். என் கார்டு ஒன்று கிடக்கு, எங்கள் அக்காவுக்கு கார்டு ஒன்று இருக்கு. அவ்வளோதுலேயும் ஓவரா புல்லு பொதாரா கிடக்க. அவ்வளோதையும் குத்தி விடு, என்னதையும் குத்தி விடு, கடைசியாக பைசல் பண்ணிக்கலாம். சரி, உன் காட்டை காட்டு பார்க்கலாம். ஏன் காட்டையா? என் காட்டை எப்படியா இங்கே காட்டுறது? நீ வேணா தனியாக வரியா? நான் என் காட்டை காட்டுறேன். இல்லை கடப்பாறை முதல் போய் ஸ்நானம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாரு, உன் கடப்பாறை எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு போய் கிடக்குது. இங்கே தான் அவளுக்கு பிள்ளைக்கு என்ன பண்ணுறது? சுத்தமாக இருந்தால் தானே பிரச்சனை இல்லையா? அது குத்த வளைஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணிட்டோம்? அவ்வளோ ஸ்ட்ராங்காக வாடா குத்தனை? பின்ன பூரா புல்லு. உனக்கு முதல்ல எட்டுச்சா? குத்துற அளவுக்கு குழி எட்டுச்சா? புளி எட்டாமையா குத்துனாங்க. 6 அடி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் என்னென்ன ஆட்டம் ஆடுற? சரி சரி இரு சத்த, எங்கள் அக்கா வந்துருவா. அவள் வந்ததுக்கப்புறம் நீ என்ன எதுன்னு கேட்டுட்டு போயிரு, எவ்வளோ காசுன்னு. அதுக்கப்புறம் நீ காசு அதை கூட இதை கூடனா நான் என்னத்தை வச்சு கொடுக்கட்டும்? சரி, நானே இந்த கடப்பாறை அதில் சாணம் பிடிச்சி வந்துடுறேன். வா. பத்தியா வந்துட்டா? என்ன அவன் அன்னைக்கு கடப்பாரை வச்சு ஆட்டிட்டு இருந்தான், இவன் என்ன கையில பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறான்? இவன் கடப்பாரை மொன்ன விழுந்துருச்சான், அதை சாணம் பிடிக்க போறானா? பல்கா இருக்கிற உனக்கே மொன்ன இருந்தா தம்மா தூண்டு சுத்துறவங்களுக்கு என்னடா பண்ணுவாங்க? என்னையா பண்றது? பண்டம் பெருசா போச்சா? அப்படி எவ காட்டுல போய் நீ குத்துனா பண்ண வந்து இதாகிற அளவுக்கு? அன்னைக்கு நீ தானே சொன்ன எனக்கு ஏறிக்கிட்ட ஒரு காடுக்குது. மூடு சொன்ன, நான் இல்லன்னு சொல்ல. நீ அப்படியே வந்து புல்லெல்லாம் புடிங்கி சுத்தம் பண்ணி கிழிச்சிட்ட. அக்கா 6 அடி கடப்பாறை 250 ரூபா போட்டு சாணம் பிடிச்சிட்டு வந்து உன் காட்டுல தான் வேலையை செஞ்சேன். என் தங்கச்சி காட்டுல ஒழுங்கா புடுங்கினீங்களா? கிழிச்சான், அதெல்லாம் புல்லு பொதாரமா கிடக்குது. வளைஞ்சு போச்சு ஆயா. ஏத்தி புடுவானான்ற விட்டா. சரிங்க பாரு, இன்னைக்கு நீ வந்து வேலை செய்ய. நீ எப்படி செய்யற நாங்க 2 பேரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறோம். சரி வாப்பலாம். புல்லெல்லாம் அப்படி கிளீனா புடுங்கணும். அதுதாயா சாணம் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன்னு தெரியல. அவன் போய் சாணம் பிடிச்சிட்டு போட, எடப்பால்ல போய் நல்லா சாணம் பிடிச்சிட்டு வா. நீ சாணம் பிடிச்சிட்டு அதுக்கு நாங்க வேற கூட. சரி வா போய் புடுங்க. மதுரையில வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. ஓடக்கர ஓரத்துல மேயும் குதிரை, ஒரத்த நாடு பக்கத்துல ஆடும் குதிரை. இது ரேசுக்கு போகாத குதிரை, மன்னன் தேசிங்கு ராசாவின் குதிரை. மதுரையில வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை. திங்கலாம் கோயில் ஓரம் ஆடி பாடலாம். மார்கழி மாசத்து நேரம்தான் மடத்திலே கூடுவோம் ஓரந்தான். அந்த காலம் மீண்டும் வந்து சேருமா, வந்தா பிஞ்சு நெஞ்சம் கூட வருமா. மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை.
மாங்காய திருடிக்கிட்டு காவல்காரன ஏய்ச்சி புட்டு ஓட்டஞ்சல்லி போட்டு ஆடலாம் கொண்டி கொண்டி சண்டை போடலாம் உடம்புல ஒட்டி இருக்கும் மண்ணை தட்டாம வீட்டுல அம்மாவிடம் குட்டு வாங்கலாம். அந்த காலம் மீண்டும் வந்து சேருமா வந்தா பிஞ்சு நெஞ்சம் கூட வருமா மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை மதுரையிலே வாங்கி வந்த மரக்குதிரை மதுக்கூறு ராசாவின் சொந்த குதிரை ஓடக்கர ஓரத்தில் மேயும் குதிரை ஒரத்த நாடு பக்கத்தில் ஆடும் குதிரை இது ரேசுக்கு போகாத குதிரை மன்னன் தேசிங்கு ராசாவின் குதிரை அட